Hi friends, welcome to VividTech. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து Yandex ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரௌசர் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக இந்த Yandex ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே அந்த ஆப் ஓப்பன் ஆகினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து, அதாவது ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட்டோம், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த Yandex ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக ப்ரௌஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வந்து நீங்கள் Yandex ப்ரௌசரில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் Yandex ப்ரௌசர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா Yandex ப்ரௌசர் வித் ப்ரொடெக்ட், ஸோ அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுன அப்புறமா இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் இது வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணுவா இருந்தீங்களா மட்டும்தான் அந்த ஆப்பில் உள்ள பக்ஸை வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோடு வந்து இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸையும் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க வந்து இந்த Yandex ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஒருக்க ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் Yandex அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த ஆப் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ Yandex அப்படின்றது வந்து என்னோட மொபைலில் ப்ரௌசர் அப்படின்ற நேமில் தான் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் வந்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் காட்டும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல மேனேஜ் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா கிளியர் டேட்டா அப்படின்றது காட்டும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த Yandex ப்ரௌசர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் வந்து இந்த ஆப்புக்கு கண்டினியூ எல்லாம் கொடுத்துட்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் இந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸும் க்ளீனப்பும் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கான ரெஸ்ட் வந்து கொடுக்குறதே இல்லை. இதனாலையுமே நம்ம மொபைல் கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம், ஸ்டக் ஆகலாம். இதனாலையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த Yandex ப்ரௌசரை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிருச்சா அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.